ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. இன்றைய குருவருளும் திருவருளும் பகுதி 26ல் நம்ம நாயன்மார்களில் ரொம்ப முக்கியமாகப்பட்டவர்கள் சமயக்குறவர் நால்வர் அப்படின்னு சொல்லப்படுகிற 4 பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த 4 பேருக்கும் சாட்சாத் சிவபெருமானே சதாசிவன், எப்பொழுதும் மங்கள சுரூபமாக இருக்கக்கூடியவர், எப்படி தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் சனக சனந்தன சனாதன சனத்குமாருக்கு உபதேசம் பண்ணாரோ மௌனமாக, அதே மாதிரி இந்த 4வரையும் ஆட்கொண்டு இந்த 4வருக்கும் குருவாக இருந்தார். அவர் எப்படி குருவாக இருந்து இந்த 4 சீடர்களுக்கும் அருள் பண்ணினாருங்கிறத நம்ம இப்போது ஒரு ரொம்ப விரிவாகவும் இல்லை, ரொம்ப சுருக்கமும் இல்லாத ஒரு முக்கியமான தேவைப்பட்ட விஷயங்களை மாத்திரம் வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த 4 பேரில் ரொம்ப வயசானவராக இருக்கிறது யாருன்னு சொன்னால் அப்பர் சுவாமிகள். அவருக்கு திருநாவுக்கரசர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த திருநாவுக்கரசருடைய சமகாலத்தவராக தான் நம்ம ஞானசம்பந்த பெருமானின்னு சொல்லப்படுகிறார். அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர் எழுதின சிவபெருமானை பற்றிய தோத்திரங்களுக்கு அவள்கிட்ட என்ன சொல்லுவா, அதுக்கு பேர் அப்படின்னு சொன்னாக்க தேவாரம்னு பேர். தேவாரம்னு தேவர்களுக்கு சூட்டிய மாலை. மாணிக்க வாசகர் பண்ணதுக்கு சிவபுராணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. இந்த அப்பர் சுவாமிகள் அவருடைய தமக்கையார் ரொம்ப ஒரு சிவபரமான பூஜைகளில் ஈடுபட்டு சைவத்தை தழுவினவர். திலக்கவத்தியார்னு பேருன்னு சொல்லுவார். அவர் ஒரு பெரிய துறவி மாதிரி வாழ்க்கையை கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய சகோதரராக இருந்த நம்முடைய அப்பர் சுவாமிகள் அவருக்கு மருள் நீக்கியார்னு பேர். அவருக்கு என்னவோ தெரியல, நம்ம இந்து மதத்துலேயும் சைவ சித்தாந்தத்திலையும் அவ்வளவு அவருக்கு ஈடுபாடு இல்லாத போய் அவரை கடத்தின்னு போய்டுற அந்த ஜெயின மதத்துக்காரெல்லாம், சமணர்கள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அவர் அங்கே கூட்டின்னு போயிட்டு அவரை முழுக்க முழுக்க சமண மதத்தை தழுவுற மாதிரி பண்ணி அவரை ஒரு பெரிய ஒரு சமண துறவியாகவே ஆக்கி அவர் ஒரு பெரிய ஆளாக பண்ணிட்டார். தர்மசேனன் அப்படின்ற பேர் வேறு அவருக்கு வச்சு. இது அக்காவான அவருடைய சகோதரிக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. சிவபெருமான்கிட்ட ரொம்ப வேண்டிண்டா, எப்படியாவது அவரை திரும்பி கூட்டின்னு வரணும்னு. ஒரு சமயத்தில் அவருக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துடுத்து. அந்த வியாதி வெப்பு நோய் மாதிரி. அப்போ வந்தபோது அவள் அக்கா நான் உனக்கு க்யூர் பண்ணுறேன்னு சொல்லி விபூதியை கொடுத்தே அவருக்கு உடம்பை சரி பண்ணி மறுபடியும் அவரை சமணத்திலேருந்து சைவத்துக்கு கொண்டு வந்ததாக ஒரு கதை உண்டு. அவர் சைவத்துக்கு வந்துவிட்டார்னோடனே அந்த சமண இவாளெலாம் என்ன பண்ணிட்டார்னாக்கா, இது இவ்வளவு தொந்தரவு பண்ண முடியுமா பண்ணான். அவரை தூக்கின்னு போய் கல்லை கட்டி சமுத்திரத்தில் போட்டான். ஆனால் வந்து விட்டார். மலையிலேருந்து உருட்டி விட்டா. பிரகலாதனுக்கு என்னென்ன பண்ணார் அத்தனையும் பண்ணா. விஷம் வச்சா. சுண்ணாம்பு காடவால் தூக்கி போட்டான். அங்கேயும் போனால் அவருக்கு ஜில்லுன்னு தான். மாசில் வேணையும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட பாடியிருக்கார் இல்லையா, வீழ்ச்சி தென்றலும் பீங்கிழ வேணிலும் எல்லாம் அவர் பாடியிருக்காரு அந்த பாட்டு. அதாவது இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார் அவர், நற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லும் நான் நமசிவாயமின்னு. நான் உன்னை மறந்து போனால் கூட என்னோட நாக்கு தழும்பேறி இருக்கு நமசிவாய நமசிவாயன்னு சொல்லுவேன்னா இல்லையா. அப்படி அவர் நமசிவாய இந்த மந்திரத்தை அவளுக்கு அவர் அவ்வளோ ஈடுபாடோடு இருந்தார். அவர் கடைசி காலத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, கையில் ஒரு சின்ன ஒரு தோசை திருப்பி மேலே ஒன்று வச்சுருப்பார். அது ஏதோ பேர், அது சின்ன ஆயுதம், 1 அடி 1.5 அடிக்குள்ளே தான் இருக்கும். அதை வச்சுட்டு உழவாரப்பணின்னு சொல்லிவிட்டு எல்லா சிவன் கோயில்களுக்கும் போய் அங்கே பக்தர்கள்லாம் வரும்போது அவளுக்கு காலுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முள்செடிகளெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு அவள் கோவிலை சுற்றி பிராகாரத்தை ஒரு வலம் வர்றதுக்காக அதுக்கு பாதைகள்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணுவாராம். அப்படியே வரும்போது ஒரு இடத்துல வரைச்ச ஞானசம்பந்தர் பல்லாக்கில் வந்துட்டுருக்கார். ஞானசம்பந்தரை பற்றி நான் இங்கே சொல்லணும். என்னென்னா, அவர் சிவபாதகிருதங்கிறவருக்கு சீர்காழியில் பிறந்தவர். சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை. அப்பா குழந்தைய அழைச்சிட்டு சீர்காழி சட்டநாத சுவாமி கோவிலுக்கு போகிறார்.
குளத்தங்கரையில் உட்கார வச்சுட்டு முங்கி குளிச்சுன்னு இருக்கார். அப்போ தண்ணிக்குள்ளே முழுங்கினோடனே அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுதுன்னு குழந்தை அம்மையே அப்பான்னு அழ ஆரம்பிச்சுடுத்து. அது அம்மையே அப்பான்னு அழ ஆரம்பிச்ச உடனே பார்வதி பரமேஸ்வராளானவர் அப்படியே ஆகாசத்தில் காட்சி கொடுத்தா. விடை ஏறி ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்தா. உடனே சிவன் பார்வதியை பார்க்க, பார்வதி தங்க கிண்ணத்தில் கீழே வந்து இவருக்கு குழந்தைக்கு பசிக்கிறதுன்னு சொல்லி ஞானப்பாலை கொடுத்தாலும். இந்த ஞானப்பாலை சாப்பிட்ட உடனே அவர் 3 வயசில் பாட ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒன்றும் ஜாஸ்தி இருந்ததா தெரியல, 16 வருஷம் தான் இருந்துக்கிறதா சொல்கிறேன். ஞானப்பால் குடித்தவர் அவர். உடனே பாட ஆரம்பிச்சு விடுறார். சித்த நேரத்துக்கெல்லாம் அப்பா குடிச்சிட்டு வந்து பார்த்தா குழந்தை வாயெல்லாம் பாலெல்லாம் வெளியேறுது. என்னது உனக்கு யார் கொடுத்தா? கண்டா கொடுத்த பால்லாம் வாங்கி சாப்பிட்டியான்னு சொல்லி அந்த பார்த்தா தங்க கிண்ணம் பக்கத்தில் இருக்கு. அந்த தங்க கிண்ணத்தை எடுத்து தூக்கி வீசி எறியறாராம். வீசி எறிங்கன்னா அது என்ன பண்ணுறதுனாக்கா, அந்த கோவிலுடைய மதில் சுவரில் போய் இடித்து அந்த மதில் சுவரில் பேந்துருத்து கொஞ்சம். அது இன்றைக்கும் போய் பார்க்கலாம். நீங்கள் கோவில் பிரகாரம் சுற்றி வரும்போது கோத்தங்கரைக்கு பக்கத்தில் இந்த மதில் சுவரத்தில் சற்றே பேர்ந்திருக்கும். அங்கே எழுதி கூட வச்சுருப்பா, ஞான சம்பந்தருடைய தந்தையானவர் அந்த பால் கிண்ணத்தை தூக்கி அடித்ததெல்லாம் அங்கே ஏற்பட்ட அந்த ஒரு பின்னம் தான் அதுன்னு கூட போட்டிருப்பா. அப்போ அவருக்கு காட்சி தரக்கூடிய அந்த சிவபெருமானியம் பார்வதியம்மா பாட்டு பாட, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறார். பாரு அழகாக தெரியறார். பார்வதி பரமேஸ்வராலா ஒரு காதில் தோடு போட்டுருக்கார் பாரு. அவர் வந்து அழகான ஒரு விபூதியெல்லாம் இட்டுண்டு சந்திரக்கலையெல்லாம் போண்டு பாம்பெல்லாம் சூடின்னு இருக்கார் பார். உனக்கு தெரியலையான்னு கேட்குறார். அப்பேற்பட்ட ஞானசம்பந்தர் சின்ன வயசுலேயே 3 வயசுலேயே சிவபெருமானுடைய பார்வதியினுடைய அருட்கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர். அவர் பல்லக்கில் ஊர் ஊராக பாடின்னு வந்துட்டே இருக்கார். அந்த ஞானசம்பரை தூக்கி வரும்போது அப்பா ஒரு இடத்துல கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு, இங்கே தானே அப்பர் பெருமான் இருக்கார், அவர் எங்கே இருக்கார் தெரியுமான்னு கேட்க. அப்பர் பெருமான் எங்கே இருக்காருன்னு கேட்டோன்னே, அடியேன் இங்கு உள்ளேன் அப்படின்னு சொல்லி அந்த பல்லக்கு தூக்கின்னு வர ஒத்தரா ஞானசம்பந்தர் தூக்கின்னு ஒத்தரா அப்பர் சுவாமிகள் இருக்காராம். உடனே அங்கேருந்து ஞானசம்பந்தத்தை பாருங்க கீழே குதிச்சு, அடாடாடாடா எங்கே அப்படின்னு இப்படி பார்த்தா வயசானவர் அவர், இவர் தூக்கின்னு வர்றார். நீங்கள் இப்படி பண்ணலாமா, அடியேனை தூக்கலாமா நீங்கன்னு கேட்டபோது, நீ ஞான குழந்தைப்பா, சிவபெருமானோட குழந்தை, உன்னை தூக்கினா வந்து முருகனையே தூக்கின மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் 2 பேரும் சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போய் பாடினான்னு சொல்லுவாள். திருமறைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் கூட போயிட்டு அந்த ஊர் கோவில் வந்து வாசக்கதவு திறக்காதையே ரொம்ப நாளைக்கு இருந்து தான். அதை வந்து 2 பேரும் பாடுறா 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 பாடுறா. முதல்ல ஞானசம்பந்தன் நிறைய நேரம் பாடின அப்புறம் கதவை திறந்து தான் தரிசனம்லாம் பாடி எல்லாம் பண்ணி முடிச்ச வந்து வெளியில் வந்த உடனே அப்புறம் சுவாமிகள் ஒரே ஒரு பாட்டு பாடினார் போலுக்கு கோவில் மூடி கொடுத்தான். உடனே வருத்தமாக போயிடுத்து. பாரு, நான் டக்குன்னு ஒரு பாட்டு பாடணுன்னு மூடின்னு கொடுத்து கதவை, நீ உன் பாட்டை எவ்வளோ நேரம் கேட்டார். அப்போ வந்து ஞானசம்பந்தர் சொன்னாராம், நான் என் பாட்டில் அவருக்கு திருப்தியே இல்லை, அதனால தான் நான் பாடிகிட்டே இருந்தேன். உம்மை பாட்டு அவ்வளோ கருத்தாழத்தோடு அவ்வளோ பக்தி ஸ்ரத்தையாக அவ்வளோ திருப்தியாக இருந்தனால தான் கதவு உடனே சாத்தின்றது. என்றைக்கும் நீர் தான் பெரியவர்னு சொல்லிட்டு 2 பேரும் மீட் பண்ண கதையை கூட சொல்லுவாள். அப்புறம் சுவாமிகள் கூட அப்புறம் அப்படியே வரும்போது ஒரு ஊரில் வந்து அவர் பேர் அப்பூதி அடிகள்னு நினைக்கிறேன். அவர் எங்கே பார்த்தாலும் அவர் இவருடைய பேர்லேயே திருநாவுக்கரசர் பேர்லேயே எல்லாம் சரி, பள்ளிக்கூடம் வைக்கிறது, அன்னச்சத்திரம் வைக்கிறது, அப்புறம் நீர் பந்தல் வைக்கிறதுன்னு இப்படி எல்லா இடத்துலையும் பண்ணான்னு சொல்லுவாள். அந்த வழியாக வர்றார். அவர் வீட்டில் கூட அவருடைய குழந்தைய பாம்பு கடிச்ச போது அந்த குழந்தைய கொண்டு போய் சுவாமியினோட முன்னாடி போட்டு பாட்டு பாடி அந்த எந்த கடிச்சதோ அந்த பாம்பே வந்து அந்த விஷத்தை மறுபடியும் எடுத்தது அப்படின்னு கூட சொல்லுவாள். அப்படி ரொம்ப பெருமை வாய்ந்தவர். சரி, இந்த 2 பேருக்கும் சிவபெருமான் எப்படி அருள் பண்ணான்னு தெரிஞ்சுக்கலையா? அப்பர் சுவாமிகளுக்கு வயிற்று வலியை கொடுத்தார், சூளை நோயை கொடுத்தார். இந்த சூளை நோயை கொடுத்து அவரை ஆட்கொண்டார். அந்த நோய் வந்ததுனால்தான் அக்கா கிட்ட போனார். அக்கா வந்து விபூதியவே கொடுத்து அவருக்கு குணப்படுத்தி அவரை சமணத்திலேருந்து சைவத்துக்கு கொண்டு வந்தார். அப்புறம் அவ்வளவு பாடல்கள்லாம் பாடினார், நிறைய தேவார பாடல்கள்லாம் பாடினார். ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார். அழுத குழந்தைக்கு பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருகோன்னு சொல்கிறார் இல்லையா அபிராமி பட்டர். என்ன பாட்டு அது? பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருகூர் திருத்தன பாரமும் வாரமும் சிலையமும் என் முன் வந்து நிற்கவேன்னு ஒரு இடத்துல சொல்வார். அதாவது அப்படி அழுது கொண்டிருந்த அந்த ஞானசம்பந்தருக்கு ஞானப்பாலை ஊட்டி அவரை வந்து பாட வச்சே, அம்மா நீ வந்து எனக்கும் என் முன்னாடி வந்து நின்று எனக்கும் நீ அருள் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு அபிராமி பட்டரே பாடக்கூடியவர், பாடக்கூடியவர் அப்பர் சுவாமிகள்.
கதையிலே ஞானசம்பந்தரும் தொடர்பு படுத்தக்கூடியதா 2 பேரும் சமகாலத்துல இருந்தான்றதுக்கு பல நிகழ்ச்சிகள் நமக்கு இது மாதிரிலாம் தெரியறது. ஞானசம்பந்தரை பத்தி கூட ஒரு விஷயம் சொல்லுவா. அவர் மயிலாப்பூருக்கு வந்தார். வரும்போது அங்க சிவனேசன் செட்டியார்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மகள பாம்பு தீண்டி சின்ன குழந்தை செத்து போயிடுத்து. அந்த குழந்தைய அவர் வளர்த்தது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஞானசம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காகன்னு தான். அதனால இந்த கலசத்த அந்த சாம்பல், எலும்பெல்லாம் போட்டு ஒரு இதில மூடி வச்சிருந்தாராம். அந்த சமயத்துல ஞானசம்பந்தர் அங்க வந்தபோது, இவர் வந்து கூப்பிட்டு இந்த மாரி கதைய சொன்னோனே, அ பூம்பாவாய்ன்னு முடியிற மாரி பாட்டு பாடுறார். இந்த மாரி கபாலீஸ்வரர் கோவில்ல, கற்பகாம்பாள் கோவில்ல இத்தனை விழாக்கள், எத்தனை இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் பார்க்காத "ஏ பூம்பாவாய் நீ போயிட்டியே" அப்படின்னு அவர் 8 பாடல்கள் பாடினோனே, அந்த கலசத்துலேருந்து அவ வெளியில வந்துடுறாளாம் உயிரோட. சிவனேசன் செட்டியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, "என் பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்றார். அப்ப வந்து ஞானசம்பந்த பெருமாள் சொல்லிடுறார், "இவளுக்கு நான் உயிரை குடுத்துட்டதுனால தகப்பனார் ஸ்தானம் ஆயிடுத்து எனக்கு. மகள எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இவள நீங்க வேற யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுங்கோ" அப்படின்னு கிளம்பிடுறாருன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் என்னாச்சோ அது நமக்கு தெரியாது. ஆனா ஞானசம்பந்த பெருமாளும், அப்பர் சுவாமிகளும் சமகாலத்துல இருந்தா. ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் சிவபெருமான். அம்பாளுடைய ஞானப்பால் குடித்ததனாலே அவருக்கு புலமை வந்தது. கவிகள் அப்படியே பிரவாகமா கொட்டித்து. திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் கொடுத்ததுனால அவருக்கு தீட்சை கிடைச்சது. இப்படி பரமசிவனார் வந்து ஒரு அங்க மௌனமாவே இருந்தார். நால்வர் சனக சனந்தன சனாதன சனத்குமாருக்கு உபதேசம் பண்ணும்போது, இந்த நால்வருக்கு சமயக்குருவர் நால்வருக்கு எப்படிலாம் அவருடைய திருவிளையாடல்கள் பண்ணி இது பண்ணார் நம்ம பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம். இப்ப நம்ம சுந்தரரை பார்க்கணும். சுந்தரருக்கு அப்புறம் மாணிக்க வாசகரை பார்க்கணும். இந்த 2 பேருடைய ஒரு பிராபல்யத்துக்கு காரணமாக சிவபெருமான் எப்படி லீலை பண்ணார் அப்படிங்கிறத நம்ம வர வாரத்தில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.